பாப்புக்குட்டிக்கு நெக்ஸ்ட் மந்த் பர்த்டே வரும். ஸோ ஒவ்வொருத்தர் என்னென்னமோ பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. பாப்பாவோட ஃபோட்டோ வந்து ஆல்ரெடி நாங்கள் பென்சில் ஆர்ட் பண்ணி வச்சுருக்கோம். 5 இயர்ஸில் ஒன்ஸ் பென்சில் ஆர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணா நகர் போய் அவரை தேடி போனோம். பட் அந்த டைமுக்கு அவர் அவைலபிள் இல்லை. ஆனால் வந்துட்டு சும்மா போக முடியாது இல்லைங்க, ரொம்ப நாள் ஆச்சு சேட் சாப்பிட்டு. ஸோ அதனால் இங்கே அண்ணா நகர் டவர் மெட்ரோக்கு பின்னாடி ஒரு சேட் கடை இருந்தது. இது வரைக்கும் இங்கே சேட் எல்லாம் எதுவும் பெருசாக சாப்பிட்டதில்லை. ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறதுனால காக்ரா சேட்டே வாங்கி ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம். ஏன்னா இது வந்து நாங்கள் நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கோம், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கவும் செய்யும். இதிலேருந்தே வேறு ஏதாவது ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணலாமா வேணாமான்றதை கண்டுபிடிச்சிடலாம். எப்படி செய்கிறாருன்னு பார்த்துட்டு ஆர்டர் பண்ணலான்னு நினச்சோம். ஆனால் நினைக்கவே இல்லை, நல்ல டேஸ்டியாக செய்திருந்தாருங்க. வெங்காயம், தக்காளி அண்ட் அந்த மயோ லேயர் அண்ட் மின் சட்னி ரொம்ப ஸ்பைசி, அதிகம்னு சொல்ல முடியாது, பட் கரெக்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த உரப்பு அதெல்லாம் வச்சு சூப்பராக செய்திருந்தார். சீஸ் நல்லா துருவி போட்டிருந்தாங்க. யூஸ்வலாக வந்து ஒரு அமுல் சீஸ் க்யூப் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வர சவுகார்பேட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஃபுல் க்யூப் போடுறதே இல்லைங்க, எல்லாமே கம்மி பண்ணிட்டாங்க. ஆனால் இவர் கொஞ்சம் ஃபுல் சீஸ் க்யூப் எல்லாம் திருவி போட்டிருந்தாரு. நல்ல டேஸ்டியாக இருந்தது. சைந்தவியும் நல்லா சாப்பிட்டா. நான் இன்றைக்கி நிறைய சேட் ஐட்டம் ட்ரை பண்ணல, ஏன்னா வீட்டில் போய் டிஃபன் சாப்பிடணும். நான் அந்த ஆர்டிஸ்ட் கிடைச்சாருன்னா ஃபுல்லாக ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்தேனே. பட் சும்மா ரோட்டில் பாப்பாவை நிற்க வச்சிட்ருக்க முடியாது அண்ட் சும்மாவும் ரோட்டில் நடக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் சேட் சாப்பிட வந்தேன். சேட்டுன்னு சாப்பிட வந்திருந்தேன்னா நிறைய ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணியிருப்பேன். பட் நைட்டு போய் சாப்பிட்ணுன்றதுக்காக வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டோம். பட் வாங்கின வரைக்கும் நல்லா இருந்தது. பட் சைந்தவிக்கு வந்து எப்படியாச்சும் பானிபூரி சாப்பிட்றலாம் அப்படின்றது தான் அவளோட ஈகர்னஸ் இருந்தது. பானிபூரி வேணும்னு கேட்டிருந்தா. பட்டு வேண்டான்னு நான் சொல்லி கேட்டேன். அப்பயும் அவள் ஒத்துக்கவே இல்லை. சரி 3 பானிபூரி மட்டும் வாங்கினோம். 3 பூரி வச்சு கொஞ்சமாக உருளைக்கிழங்கு அந்த பட்டாணி எல்லாம் போட்டு கொடுங்கண்ணா அப்படின்னு சொன்னோம். அவரும் அதே மாதிரி கொடுத்தாரு. உங்களுக்கு இந்த சேட் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அண்ணா நகரில் டவர் மெட்ரோ இருக்கும் பாருங்கள். இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா தையிலை பிரியாணி ரொம்ப பேருக்கு தெரியும். அந்த தையிலை பிரியாணிக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் இந்த கடை இருக்குது. இங்கே வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் 2 வகையான சேட்ஸும் இருக்குது. சீஸ் டோஸ்டட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீஸ் மயோ பேஸ்டு சாண்ட்விச்சும் இருக்குது அண்ட் சேட்ஸும் இருக்குது. காக்கரா மட்டும் இல்லைங்க, முறுக்கு சாண்ட்விச், அதுக்கப்புறம் பிரெட் ஆம்லெட் அந்த மாதிரியான ஐட்டம்ஸும் இருக்குது. ஸோ வேணும்னா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். பானிபூரியுமே ரொம்ப டேஸ்டியாக தான் இருந்தது. நாங்களும் சேட் சாப்பிட்டுட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் அவங்களோட பேசிட்டு பார்த்தோம். அந்த அண்ணா அந்த ஆர்டிஸ்ட் வர தம்பி வந்தானா நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேங்க அப்படின்னு சொன்னார். எங்கேருந்து அவ்வளோதான், நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சேட்டெல்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லட்சூஸ் கைமனம் சேனலை